பல பேருக்கு பல நேரங்கள் நடக்கலாம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நடக்கலாம், லேட்டாக கூட நடக்கலாம். எது எப்படி இருக்கோ, என்னைக்கு நம்ம நிஜமாவே ஏன் பிறந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதோ, அன்னைக்கு தான் ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். பீகாரில் தசரத் மாஞ்சி அப்படின்னு ஒருத்தர் தன்னோட மனைவி ஒரு உடல் நிலை சரியில்லாத ஒரு நிலை, கீழே விழுந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் போகணும். எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, தூக்கிட்டு போய் காப்பாற்றுறதுக்கு முடியல. அந்த மனைவி இறந்துடுறாங்க. அவர் பிறந்ததுக்கான நோக்கத்தை அன்னைக்கு தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. மலையை கொடைஞ்சி அதில் ஒரு பாதை போடுறாரு. யாரும் ஒரு டீமாக பண்ணல, தானே ஒத்தாலாம் அந்த 22 வருஷமாக அந்த பாதையை போட்டுக்காரு. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 70 கிலோமீட்டர் சுற்றி போகணும் அப்படின்னா அவங்க 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே போயிடுவோம். கடைசி வரைக்கும் அந்த 2வது நாளை பார்க்காமலே நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் நாட் குட். மார்க் ட்வைன் சொல்கிறாரு, 2 நாள் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நாள் அப்படின்னு. ஒன்று நம்ம பிறந்த நாள், இன்னொன்று நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்ச நாள். இதில் எல்லாருக்குமே முதல்ல அந்த பிறந்த நாளுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த 2வது நாள் தெரிஞ்சுக்கிறதுலாம் லைஃபோட சூத்திரமே இருக்குது. பல பேருக்கு பல நேரங்கள் நடக்கலாம், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நடக்கலாம், லேட்டாக கூட நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கருக்கு அவர் என்னைக்கு பேட் எடுத்தாரோ அன்றைக்கே தெரிஞ்சிருந்துருக்கலாம். இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு என்னைக்கு அவர் மைக் எடுத்து பாட ஆரம்பித்தாலோ அன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இல்லை காந்திக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த உதவி வாங்கின அன்னைக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். எது எப்படி இருக்கோ, என்னைக்கு நம்ம நிஜமாவே ஏன் பிறந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். பீகாரில் தசரத் மாஞ்சி அப்படின்னு ஒருத்தர் தன்னோட மனைவி ஒரு உடல் நிலை சரியில்லாத ஒரு நிலை, கீழே விழுந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அது ஒரு மலை பிரதேசம் பீகாரில். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஆனால் இவ்வளோ தூரம் போகாமல் ஷார்ட்டாக போகணும் அப்படின்னா ஒரு மலைப்பாதை இருக்குது. அந்த மலைப்பாதையில் போகிறதுக்கு வழி இல்லை. அந்த இடத்துல ஒரு பாதையே இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, தூக்கிட்டு போய் காப்பாற்றுறதுக்கு முடியல. தன்னோட மனைவி இறந்துடுறாங்க. தனக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனை இனிமேல் இந்த கிராமத்தில் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தசரத் மாஞ்சி முடிவு பண்ணுறாரு. அவர் பிறந்ததுக்கான நோக்கத்தை அன்னைக்கு தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எனக்கு நடந்தது இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மலையை கொடைஞ்சி அதில் ஒரு பாதை போடுறாரு. அந்த பாதை சும்மா ஒரு 110 மீட்டர் தான். ஆனால் அந்த சின்ன பாதை போடுறதுக்கு 22 வருஷம் ஆயிருக்கு. இது யாரும் ஒரு டீமாக பண்ணல, தானே ஒத்தாலா அந்த 22 வருஷமாக அந்த பாதையை போட்டிருக்காரு. இன்னைக்கு அந்த பாதைக்கே அவரோட பேரை, தசரத் மாஞ்சியோட பேரை கொடுத்துருக்காங்க. அந்த பாதை இப்போ என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? 70 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய ஒரு பாதையை ஒரே கிலோமீட்டர் ஆக்கியிருக்கு. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 70 கிலோமீட்டர் சுற்றி போகணும் அப்படின்னா அவங்க 1 கிலோமீட்டர் தூரத்திலே போயிட முடியும். நம்மளோட அந்த 2வது தினத்தை தெரிஞ்சுக்கிறது என்னைக்கா வேணா இருக்கலாம். நம்மளுக்கு நடந்த ஒரு பெரிய பிரச்சனையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கோல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 2வது நாளை பார்க்காமலே நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் நாட் குட். ஸோ உங்களுக்கும் உங்கள் பிறந்த நாள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏன் பிறந்தீங்க அப்படிங்கிறதோட ஆழமான அந்த ஒரு சிந்தனையோட மறுபடியும் உங்களை நீங்களே கேட்டீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அகப்படும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.